ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. லூக்கா 7:13. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசிக்கிற நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் அன்பும் நிறைந்த ஒரு தேவன். அவர் உன்னதமான ஒரு தேவன், உயர்ந்த ஒரு தேவன், இரக்கமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த வேத வசனம் அப்படியாக சொல்லுகிறது. ஒரு பெண்மணி அழுகிறதை கர்த்தர் பார்த்து அந்த பெண்மணியை அழுகிற அந்த நிலையை கர்த்தர் கண்டு மனதுருகி அழாதே என்று சொல்லுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். இன்றைய நாட்களில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிற மனிதர்கள் நமக்கு கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம எத்தனையோ சூழ்நிலை நம்ம அழுது கொண்டிருக்கிறோம். அநேக நிலைகளை கண்டு நாம் உள்ளுக்குள்ளாக நாம் அழுது கொண்டிருக்கிறோம். நாம் அழுது கொண்டிருக்கிற நிலையை யாரும் அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் மனுஷங்க அந்த நிலையை பார்த்து ஒருவேளை இந்த மகள் அழுது கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழாதே என்று சொன்னால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. மனுஷங்க சொல்லலைனாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் எந்த நிலையில் நீங்கள் அழுது கொண்டு இருந்தாலும் இன்றைக்கி அவர் சொல்லுகிறார், அழாதே என்று சொல்லுகிறார். அவர் நம்ம மேலே மனதுருகிற ஒரு தேவனாக இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு தாயினுடைய மகன் மரித்து போகிறார். அந்த தாய்க்கு அந்த மகன் ஒரே ஒரு மகனாய் இருந்தான். அவள் கைம்பெண்ணாய் இருந்தால் ஊரிலே வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். பாருங்க, ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு மகன், அந்த மகன் இளம் வயதில் மரித்து போகிறான். அந்த தாயும் இளம் வயது உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஊரார் எல்லாரும் அந்த மகளோடு கூட வருகிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு இளம் வயதில் ஒரு மகன் மரித்து போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அறிந்து ஊரார் எல்லாருமே துக்கத்தோடு அந்த மகளோடு கூட வராங்க. யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த ஊர் வழியாய் கர்த்தர் போகும்பொழுது அங்கே திரளான ஜனங்கள் அவரோடு கூட வராங்க. அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்த உடனே இந்த நிலையை கர்த்தர் அறிந்து அந்த மகள் எவ்வளவாய் அழுது கொண்டிருக்கிறார். கணவன் இல்லை, இருந்த ஒரே ஒரு மகனும் மரித்து போயிட்டாங்க. என்னுடைய எதிர்காலம் என்ன? நான் எப்படி ஆக போகிறேன்? எனக்கு எப்படி அடுத்த நிலையை நான் கடக்க போகிறேன்? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயத்தோடும் கலக்கத்தோடும் திகிலோடும் தனிமையோடு அழுது கொண்டிருக்கிற அந்த மகளின் நிலையை கர்த்தர் கண்டார். ஆம் பிரியமானவர்களே, இன்று தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நிலையும் அவர் கண்டு நமக்காக அவர் மனதுருகுகிற தேவனாயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கிட்டே வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த மரித்தவனை ஆண்டவர் என்ன பண்ணாரா? எழுந்து அமர செய்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், நம்முடைய தேவன் நம் மேலே மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய நிலையை அவர் அப்படியே மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக வருகிற சூழ்நிலையை அப்படியே அவர் திருப்பி அனுப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் கலங்கி போகாதீங்க. எந்த சூழ்நிலை கண்டும் குழம்பி போகாதீங்க. ஐயோ, இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என்று நினைக்காதீங்க. உங்கள் மேலே மனதுருகுகின்ற தேவன் இருக்கிறார். யார் உங்கள் மேலே உருகட்டும், உருகாமல் போகட்டும், இறங்கட்டும், இறங்காமல் போகட்டும். ஆனால் என் தேவன் உங்கள் மேலே மனதுருக்கம் உள்ள ஒரு தேவனாய், மனதிறக்கம் உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அன்றைய மனதுருகி ஆண்டவரே, அந்த மகளுடைய ஆண்டவரே மகனை நீர் உயிர் பெற செஞ்சீங்களே. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற காரியங்களை நீங்கள் பார்த்து ஆண்டவரே மனதுருகி ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றுங்க. எங்களுடைய கவலைகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றுங்க, சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை, எங்களுடைய வியாதிகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க எங்கள் மேலே மீண்டும் ஒரு விஷயம் மனதுருகும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.